ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி கடாய் பன்னீர். எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. அதற்கான இன்க்ரீடியன்ட்ஸ்: 3 வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு வெங்காயத்தை லேஸ் எடுத்து தனியாக வச்சுருக்கேன். இது சாப் பண்ண பூண்டு, சாப் பண்ண இஞ்சி, அப்புறம் 4 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம். 2 குடமிளகா கட் பண்ணியிருக்கோம். தேவையான அளவு மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு, 100 கிராம் முந்திரி, 250 கிராம் பன்னீர் கட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த பன்னீரை தண்ணீரில் போட்டு வைங்க, இல்லைன்னா ஹார்ட் ஆகும். நாம் இப்போது எண்ணெயில் ஃபஸ்ட்டு பன்னீரை ஃப்ரை பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கலாம். பன்னீர் கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகணும். எண்ணெய் இல்லை நெய் எதுனாலும் யூஸ் பண்ணிக்கோங்க, உங்கள் இஷ்டம்தான். நாம் இப்போது ஃப்ரை ஆன பன்னீரை தனியாக எடுத்துட்டோம். அந்த எண்ணெயில் வெங்காயம், அதுக்கப்புறம் மிளகா சேர்த்து எண்ணெயில் வதக்கி அதை தனியாக எடுத்து வச்சுப்போம். குடமிளகாவும் வெங்காயமும் கொஞ்சம் நல்லா வதங்கணும். இப்போ கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம இதை தனியாக எடுத்து பிளேட்டில் வச்சுப்போம். எண்ணெயில் 1 ஸ்பூன் சீரகம், சாப் பண்ண கார்லிக், சாப் பண்ண இஞ்சி, இதையெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். அப்புறம் கடாய் பன்னீருக்கான தூள் இருக்குது. காஞ்ச மிளகா, கொஞ்சம் தனியா, அப்புறம் மிளகுத்தூள். இந்த 3 மிக்ஸ் பண்ணால் இது தாங்க கடாய் பன்னீரோட தூள். இதை அது கூட சேர்த்து கொஞ்சம் போட்டு வதக்கணும். நல்லா வதங்கிட்ட பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த வெங்காயத்தை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா எண்ணெயில் வதங்கின பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த தக்காளியை மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு அதை போட்டிருக்கேன். கூட மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள். நீங்கள் காஷ்மீர் சில்லி பவுடர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். காஷ்மீர் சில்லி பவுட்ரு கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கும். இது நல்லா வதங்கின பிறகு கொஞ்சம் நம்ம தண்ணியை சேர்த்துக்கலாம். அப்போ தான் அந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் சேர்ந்து நல்லா ஃப்ரை ஆகும் எண்ணெயில். தக்காளி நல்லா வதக்குங்க, இல்லைன்னா அந்த பச்சை வாசனை அப்படியே வரும். மேலே இந்த நல்ல எண்ணெய் தெரியும். நாம் இப்போது எடுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பை மிக்ஸி ஜாரில் போட்டு அதோட பேஸ்ட்டு எடுத்துக்கலாம். இப்போ அந்த பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணலாம். ஆட் பண்ண பிறகு இது நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ண வெங்காயத்தையும் குடமிளகாவையும் எடுத்து இதில் ஆட் பண்ணுங்கள். அப்புறம் பன்னீர் எடுத்து இதில் ஆட் பண்ணுங்கள். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா ஃப்ரை ஆகணும். நல்லா கிளறி விடுங்க. உங்களுக்கு இதில் தேவைன்னா நீங்கள் தண்ணி ஊற்றி ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை வேண்டாம் அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக கூட தண்ணி ஊற்றிலாம், இல்லை தண்ணி ஊற்றாமல் கூட இருக்கலாம். அப்புறம் லாஸ்ட்டில் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் கொத்தமல்லி ஆட் பண்ணுங்க. கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணுங்கள். கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணும்போது அதோடைய ஃப்ளேவர் வந்து நம்மளுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, நமக்கு சுவையான கடாய் பன்னீர் ரெடி. திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை மோட் ஷாப்பிங் ஆப். நம்ம வீட்டுக்கு தேவையான அனைத்து கிராசரி பொருட்களும் இந்த ஆப்பில் இருக்குது. நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். விலை ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், ஆனால் பொருட்கள் எல்லாம் ரொம்ப குவாலிட்டியாகவும் இருக்கும். நீங்கள் போய் பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் பை பண்ணிக்கோங்க.